ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இன்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்திருக்குமாறும், எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இன்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கை எவ்வளவு இன்பகரமான வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த வானங்கள் பூமியை படைத்த காலத்திலேயே மாதங்கள் 12 என்று அவன் ஏற்பாடு செய்து விட்டான். அந்த 12 மாதங்களில் ரமலான் மாதம் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன்பாடுகள் என்ன என்பவைகளை எல்லாம் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களுக்கு நன்மைகளை அதிகம் தேடிக்கொள்ளக்கூடியதற்கான சில வசதிகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற இந்த அமல்கள், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் செய்கின்ற இந்த அமல்கள் இருக்கின்றனவே, அந்த அமல்களை விட வித்தியாசமாக கொஞ்சம் அதிகமாகவே, அதாவது கொஞ்சம் இல்ல, அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதனுடைய அளவை சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாகவே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இது எதுவரைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா கடந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாயங்கள் 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமெல்லாம் இந்த பூமியில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அப்படியான காலத்தில் மக்கள் வாழ்ந்து நன்மைகள் செய்தார்கள் அல்லவா, அப்படியான அந்த நன்மை 100 வருடத்துக்கும் குறைவாக வாழுகின்ற நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் நாடியிருக்கிறான். அல்லாஹ் நீதமானவன், இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன் என்பதற்கு அடையாளம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான், அவருடைய தோழர்களும் தான் தங்களுடைய காலத்தில் தமக்காக மட்டும் வாழவில்லை, பிற்காலத்தில் வருகின்ற மக்களுக்காக வாழ்ந்திருக்கின்றார்கள். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வளமை இருந்தது. அவர்கள் மக்களுக்கு ஏதாவது பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால சமுதாயத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு எப்படியெல்லாம் ஆளாகினார்கள்
என்ற அந்த சம்பவங்களை சொல்லி மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுண்டு. அதே போல இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே ஆர்வமூட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட கடந்த கால சமுதாயத்தில் இருந்த நல்லவர்கள் நன்மக்கள் செய்த நற்காரியங்களை சொல்லி ஆர்வமூட்டுவது உண்டு. அப்படியான அந்த வரிசையிலே ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ இஸ்ராயீல் காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியாரை பற்றி சொல்லி காட்டினார்கள். 400 வருடங்கள் வாழ்ந்தார், நல்ல அமல்கள் நிறைய செய்தார், இரவெல்லாம் நின்று வணங்கினார், பகலெல்லாம் அதிகம் நோன்பு நோற்றார், போர் செய்யும் காலங்கள் வந்தால் வாளேந்தி ஆயுதமேந்தி போர் செய்தார் என்று அந்த நல்ல மனிதரை பற்றி சொல்லி காட்டினார்கள். இந்த காலத்தில் அப்படி ஒரு நல்ல மனிதரை பற்றி சொல்லி காட்டினா அறியாமல் இருக்கின்ற நான் முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்யும் தெரியுமா? அவருடைய மன்னரையை கபரை தேடி செல்வார்கள். அதான் இந்த காலத்தில் இருக்கின்ற மக்கள். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் போது அவருடைய முகங்கள் வாடிவிட்டன. கவலையோடு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களது ஆயுளோ குறைந்த ஆயுள், ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சமுதாயம் நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்கள் அதிக நன்மை செய்திருக்கின்றார்கள், அதை கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் அதிகம் நெருங்க போகிறார்கள், ஆனால் இந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லையே என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதற்கு பரிகாரம் கொடுக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ் எடுக்க வேண்டிய முடிவு. நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் ஒரு அத்தியாயத்தை இறக்குகின்றான். சூரத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லாஇல் ஃபஜர். இந்த சூராவை அல்லாஹ் தஆலா இறக்கி அந்த சஹாபாக்களுடைய கவலையை போக்கினார். இந்த திருமறை குர்ஆனை மகத்தான ஒரு இரவிலே, லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கினோம். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்னவென்று தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இது ஒரு நாள் கூட கிடையாது. லைலத்துல் கத்ர் என்பது ஒரு பாதி நாள் கூட கிடையாது, அதை விட குறைவு. அதை விட குறைவான அந்த இரவை அல்லாஹ் எங்கே கொண்டு போய் வைக்கிறான்? 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களுக்கு சமமான என்று கூட சொல்லவில்லை, 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படியான ஒரு இரவை அல்லாஹு தஆலா இந்த சஹாபாக்களுடைய கவலையை போக்குவதற்காக அல்லாஹ் இறக்கினார். இதனால் பயனடைந்தவர்கள் சஹாபாக்கள் மட்டும் கிடையாது. இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரைக்கும் இருக்கின்ற எல்லா மக்களும், எல்லா நன்மை செய்கின்ற மக்களும் பாவங்கள் செய்யாமல் நன்மை செய்து மறுமை நாளையிலே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசை வைக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் பயனடையக்கூடிய ஒரு இரவாக அல்லாஹ் இந்த இரவை நமக்கு தந்திருக்கின்றான். எப்போதும் அல்லாஹ் எப்படி இரக்கமானவன் தெரியுமா? நாம கேட்டால் அவன் தருவான். இதா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் நான் மிக சமீபமாக இருப்பதாக சொல்லும். வைரா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் மிக சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, என்னை அழைத்தால் அழைப்பவன் அழைப்புக்கு நாம் பதிலளிப்பேன். ஃபல்யஸ்தஜீபூ லீ வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றால் என்னையே விசுவாசம் கொள்ளட்டும், என்னிடத்திலே அவர்கள் கேட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இது திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தின் 186வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே கேட்குமாறும் கேட்டால் தருவதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல 40வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களது ரப்பு சொல்கிறான், என்னையே அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுடைய அந்த வேண்டுதலை, அவர்களுடைய ஆசையை, அவருடைய ஆர்வத்தை உடனடியாக நிறைவேற்றினார். அந்த சபையிலிருந்து சஹாபாக்கள் எழுந்து செல்வதற்கு முன்னதாகவே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி உடனடியாக இந்த ஆசையை, இந்த ஆர்வத்தை, இந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் நிறைவேற்றினான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. சகோதரர்களே, இந்த இரவை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் ரமலான் மாதத்தில் கடைசி 10 தான் இந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும்.
இந்த இரவை அடைந்து கொள்வதிலே அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு இந்த இரவை காட்டிக் கொடுக்க விரும்பினான். எப்போது என்று அந்த இரவை காட்டிக் கொடுக்க விரும்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உமது மக்கள் இருக்கின்ற இடத்துக்கு செல்லும், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது எப்போது என்று நான் உனக்கு சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி செல்கிறார்கள். செல்கின்ற வழியிலே 2 பேர் தர்க்கம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தை தாண்டி நபி அவர்கள் சென்றார்கள். சென்று அங்கு சென்றவுடன் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், உமக்கு அந்த இரவை நான் அறிவிப்பதற்கு நான் தயாராக இருந்தேன். நீ வருகின்ற வழியில் 2 பேர் தர்க்கம் புரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த இடத்தை நீ தாண்டி வந்ததனால அந்த இரவை நான் மறைத்து விட்டேன். அந்த இரவை உமக்கு சொல்லவில்லை. அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டுமானால் 20ஆம் நோன்புக்கு பின்னால் உள்ள செவ்வாய் பிறை தென்படுகின்ற வரைக்கும் உள்ள 9 அல்லது 10 நாட்களுக்கு இடையிலே வருகின்ற ஒற்றையான இரவுகளில் தான் அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு அந்த இரவை அறிவிக்குமாறு அல்லாஹ் என்னை அனுப்பினான். இந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கிடையிலே அந்த இரவு மறைக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான். வருகின்ற வழியிலே 2 பேர் தர்க்கம் புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை நான் தாண்டி வந்தேன். அந்த தூய்மையான இரவை அறிவிக்க வருகின்ற அந்த நேரத்திலே அப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்ததால் அதனை காரணமாக வைத்து அல்லாஹ் அந்த இரவை மறைத்து விட்டான். குறிப்பாக இந்த நாளில் தான் அந்த இரவு என்று சொல்லுவதை அல்லாஹ் மறைத்து விட்டான். அந்த இரவை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் நீங்கள் 20க்கு பின்னால் உள்ள ஒற்றையான இரவில் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதோடு மிக தெளிவாக சொன்னார்கள். 21, 23, 25, 27, 29 என அந்த எண்ணி காட்டி சொன்னார்கள். இந்த 5 இரவை எண்ணி காட்டி சொன்னார்கள். இப்போது அந்த இரவை அடைந்து கொள்வதிலும் கூட நமக்கு ஒரு சங்கடம் இருக்கின்றது. என்ன? அதாவது சர்வதேச பிறையா அல்லது உள்நாட்டு பிறையா என்ற ஒரு சர்ச்சையும் இருக்கின்றது. அப்படி இருப்பதனால் நாம் கண்டிப்பாக அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் 20க்கு பின்னால் 30 வரைக்கும் அல்லது 29 வரைக்கும் உள்ள அத்தனை இரவுகளிலும் அந்த முயற்சியை செய்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த இரவு கிடைத்துவிடும். சகோதரர்களே, இதில் ஒரு துக்ககரமான செய்தி என்ன தெரியுமா? நமது மக்கள் எல்லாம் அதாவது குறுகிய வழிகளை கண்டுபிடிப்பதிலே நமது மக்கள் கூடுதலாக ஈடுபடுவார்கள். பொருளாதாரத்தை தேடுவதிலும் தான், அல்லாஹ்வுடைய உலக வேறு வேறு காரியங்களிலும் தான் எப்படி அதை தேடுகிறார்களோ அதே போல இந்த மார்க்கத்திலும் குறுகிய வழியை தேடுகிறார்கள். எப்படி? 27ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று மக்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். அதாவது உலமாக்கள் என்ற ஒரு சமுதாயம் இருக்கின்றதே, இந்த சமுதாயம் அப்பாவி மக்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். இந்த மக்கள் எப்போதும் தயார், பொதுமக்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு தயார். ஆனால் அவர்களை வழிநடத்துகின்றவர்கள் சரியாக வழிநடத்தினால் தான் அதை அவர்களால் அடைந்து கொள்ள முடியும். என்ன சொல்வார்கள்? 27ஆம் இரவில் லைலத்துல் கத்ர் என்பது மட்டுமல்ல, மார்க்கத்தில் சொல்லப்படாத நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் அஜெண்டாவாக போட்டு திட்டங்களாக வகுத்து இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையிலே அந்த 27ஆம் இரவை கொண்டாடி முடித்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க 27க்கு முன்னால் உள்ள ஒரு நாளாக அது இருந்திருந்தால், அல்ல 27க்கு பின்னால் உள்ள 29ஆம் இரவாக இருந்திருந்தால் இது ஒரு துர்ப்பாக்கியமா இல்லையா? மக்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு அநியாயமா இல்லையா? இப்பொழுது இதில் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் அந்த இரவை சொல்லாமல் மறைத்து விட்டான். நீங்கள் அதனை 20க்கு பின்னால் ஒற்றையான இரவுகளை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸ்ல எந்த சந்தேகத்துக்கு இடம்பாடு கிடையாது. இவ்வளவு சொன்னதற்கு பின்னாலும் ஒருவர் 27ஆம் இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று அதை மக்களுக்கு அறிவித்து கொண்டாடுவாரா இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்திக்கு மாற்றமாக இவர் சொல்லக்கூடியவரா இல்லையா? பிரச்சாரம் செய்கின்றவரா இல்லையா? அதனால் சகோதரர்களே, அந்த பாக்கியமான அந்த புண்ணியமிக்க அந்த இரவை இந்த வருடத்திலே அடைந்து கொள்ள நான் கடுமையான முயற்சி செய்வேன் என்பதை இந்த இடத்திலேயே நீங்கள் நியத் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய எல்லா விதமான புரோகிராம்களையும், என்னுடைய எல்லா விதமான வேலை வெட்டிகளையும்
20ஆம் நோன்புக்கு முன்னால் நான் குறைத்துக் கொள்ள வேண்டும். 20க்கு பின்னால் உள்ள அத்தனை இரவுகளையும் நான் நன்மை செய்வதிலே அதிகம் ஈடுபட வேண்டும் என்று நாம் முயற்சிய வேண்டும். இந்த 1000 மாதங்களை நாம் வருடமாக பிரித்து பார்த்தால் 83 வருடங்களும் 4 மாதங்கள். சாதாரண காலமா? அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை பற்றி 29ஆம் அத்தியாயம் சூரத்துல் அன்கபூத்திலே சொல்லி காட்டுகின்றான். 950 வருடங்கள் வாழ்ந்தார். அல்லாஹு தஆலா ஒரு மனிதருடைய, ஒரு நபியுடைய ஆயுளை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுவதென்றால் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை சொல்லியிருக்கின்றார். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்திலே குறைந்த ஆயுளோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். அதைவிட அதிகம் வாழ்ந்த மக்கள் வரலாற்றில் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இருந்த அந்த காலகட்டத்திலே ஒருவர் 1000 வருடம் வாழ்ந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். 1000 வருடம் நன்மைகள் மட்டுமே செய்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்திருந்தால் ஒரு 12-13 லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த 1000-ஐ தாண்டி விடுவோம். அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற பாக்கியத்தை பாருங்கள். வருடம் முழுவதும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய, அமல் செய்யக்கூடிய எல்லா வழிகளும் வைத்தாலும் கூட இந்த ஒரே ஒரு இரவை நாம் தவற விடாமல் ஹயாத்தாக்கினால் ஒரு 15 வருடம் செய்தோம் என்று சொன்னால் 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள், ஒரு 30 வருடம் செய்தோம் என்றால் 2000க்கும் மேற்பட்ட வருடங்கள் நன்மையே செய்து கொண்டிருந்தவர்களாக நாம் கிடைக்கப்படுவோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் இருக்கின்றானே, தப்பு தவறுகள் செய்கின்ற இயல்போடு படைக்கப்பட்ட மனிதன், அவன் ஒரு 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட, அவருடைய 90 வருடங்கள் அவன் நன்மை செய்திருந்தாலும் கூட பாவங்கள் செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு இரவிலே எந்த ஒரு பாவமும் நிகழாமல் முழுமையாக நன்மையை மட்டுமே நாம் செய்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் ஒரு 15-30 வருடங்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டால் நாம் ஒரு 1000 வருடம் 2000 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் நன்மையிலேயே இருந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்பட்டால் இதைவிட பாக்கியம் என்ன இருக்கின்றது? மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே அதிகமான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்கின்றோம். அதனால் சகோதரர்களே, இந்த வருடம் இந்த லைலத்துல் கத்ரை நான் தவறவிட மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் பிரத்யேகமான ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார்கள். அதுதான் பள்ளிவாசலிலே 20ஆம் நோன்பை நோட்டுவிட்டு ஷவ்வால் பிறை தென்படுகின்ற வரைக்கும் இஅ்திகாஃப் இருக்கின்ற ஒரு நன்மை. இது நாம் அதாவது சுன்னத்தான தொழுகைகள் தொழுவது போன்று ஒரு சுன்னத்தான இபாதத்து தான் இந்த இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20ஆம் நோன்பை நோட்டுவிட்டு தங்களுடைய படுக்கை உறுப்புகளை கட்டி எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். வந்து தமக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொள்வார்கள். அந்த கூடாரத்துக்குள் தான் அவர்கள் இரவு பகலாக தங்குவார்கள். அந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? ஒருவர் கால் நீட்டி படுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சிறிய கூடாரம். அப்படி கூடாரத்தை அமைத்துக் கொள்வார்கள். அதனுள்ளே தங்குவார்கள். பரமான தொழுகைகளுடைய நேரம் வரும்போது வெளியே வந்து மக்களுக்கு ஜமாத் நடத்துவார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் கூடாரத்துக்குள் செல்வார்கள். இப்படி அந்த 10 தினங்கள் அல்லது 9 தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக பள்ளிவாசலில் கழித்திருக்கின்றார்கள். அவர்கள் பகலிலே அதிலே இருப்பார்கள், இரவிலே உறங்கும் போதும் அதனுள்ளே உறங்குவார்கள். அப்படி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி சஹாபாக்களும் கூட நூற்றுக்கணக்கான சஹாபாக்களும் வந்து இஅ்திகாஃப் இருப்பார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே அவர்கள் தங்கிக் கொள்வார்கள். அவர்கள் அந்த 20க்கு பின்னால் உள்ள அத்தனை இரவுகள் அத்தனை நாட்களையும் முழுமையாக கழிப்பார்கள். அப்படி கழிக்கின்ற நேரத்திலே அந்த நாட்களிலே நன்மை என்று என்னென்ன அமல்கள் இருக்கின்றனோ அந்த அமல்கள் அனைத்தையும் சஹாபாக்கள் செய்வார்கள். அல் குர்ஆனை ஓதுவார்கள், திக்ர்கள் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்லுவார்கள். இப்படி என்னென்ன நன்மைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு காட்டி கொடுத்திருந்தார்களோ அவை அனைத்தையும் அந்த 10 தினங்களையும் அதிகமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்போது நம்மை பொறுத்தவரையிலே இந்த ஜமாத்திலே அப்படி இஅ்திகாஃப் இருப்பதற்கு யாருக்கேனும் ஒரு விருப்பம் இருந்திருந்தால் நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் இங்கு செய்து கொடுக்கப்படும். அவர்கள் வந்து இஅ்திகாஃப் இருக்க முடியும். அப்படியே இஅ்திகாஃப் தான் இருக்க அவர்களுக்கு வசதி இல்லை, பகலிலே பொருளாதாரத்தை தேடுவதற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் 20க்கு பின்னால் உள்ள அத்தனை இரவுகளையும் நீங்கள் பள்ளிவாசலில் வந்து கழிக்கலாம். இங்கே உங்களுக்கு உறங்கிக் கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு அந்த தினங்களை நாம்
எந்த அளவுக்கு நன்மையில் கழித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு நன்மையில் கழித்துக் கொள்வதற்காக நாம் தயாராக வேண்டும். இந்த நோன்பு நமக்கு மிகச் சிறப்பான பரிபூர்ணமான ஒரு பாடத்தை, பரிபூர்ணமான ஒரு பயன்பாட்டை நமக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டுமானால் நாம் இப்போதே அதுக்கு தயாராக வேண்டும். இன்று இரவு சக்குடைய இரவு, நாளை அதாவது இன்று மாலையிலே பிறை தென்படலாம். அப்படி பிறை தென்பட தவறினால் நாளை, அதாவது நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நமக்கு நோன்பு என்று சொன்னால் நாம் நோன்பை நன்றாகவே நெருங்கிவிட்டோம். அதனால் நாம் இந்த நோன்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு அதாவது ஒரு நோன்பு என்பது வருடத்துக்கு ஒரு முறைதான் வருகின்றது. அடுத்த வருடம் இன்னும் ஒரு அடுத்த வருடம் ஆகின்ற நேரத்திலே நான் ஹயாத்தோடு இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது. நாம் எப்படியாக இந்த நோன்பை கழிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இறுதியான நோன்பு, இதுக்கு பின்னால் எனக்கு நோன்பு இல்லை என்று ஒருவனுக்கு உறுதியாக தெரிந்திருந்தால் அவனை எந்த அளவுக்கு இந்த நோன்பை உச்சகட்டமாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவு உச்சகட்டமாக இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக வேண்டும். அப்படி ஒரு சிறப்பை அல்லாஹு தாலா இந்த நோன்பிலே நமக்கு தந்திருக்கின்றான். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், அல்லாஹு தாலா காலத்தை படைத்திருக்கின்றான். அந்த காலத்திலே நமக்கு நன்மைகள் செய்ய தந்திருக்கின்றான். அந்த நன்மைகளிலே அதிகம் நன்மை தேடக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த லைலத்துல் கத்ரை கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். ஏனெனில் இப்போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் உங்களை நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்ல வருகின்றேன். அதனால் இந்த ரமலான் என்பது நமக்கு அதிகமான நன்மைகளை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதம் முழுவதையும் நான் நன்மையிலேயே கழித்துக் கொள்வேன் என்ற ஒரு முடிவை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை ஒரு பயிற்சிக்களமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த ரமலான் முழுவதையும் பாவங்கள் செய்யாமல் நன்மைகள் மட்டும் செய்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை முடிந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமாயிருந்தால் இந்த மாதத்தின் மூலமாக நாம் அடைகின்ற இந்த பயிற்சியை கொண்டு நமது வாழ்நாளிலே இந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால் உள்ள மீதமான காலம் அனைத்தையும் பாவங்கள் இல்லாத நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய ஒரு காலமாக நம்மால் ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த ரமலானை நாம் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை இப்படி சிறப்பாக்கி இருக்கின்றான் என்றால் அல் குர்ஆன் 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மூமின்களே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ, எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, அப்படியே உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகிவிடலாம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த நோன்பு நமக்கு தருகின்ற உச்சகட்டமான பயன்பாடு என்ன? அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். இந்த நோன்பின் சிறப்பு என்ன தெரியுமா? ஒருவர் தொழுகின்றார் என்றால் மக்கள் காணத்தான் தொழ வேண்டும். ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் மக்கள் காணத்தான் தொழ வேண்டும். ஜக்காத்து கொடுப்பதென்றால் ஒருவர் கொடுக்க வேண்டும், மற்றவர் எடுக்க வேண்டும். ஆனால் நோன்பு அப்படி அல்ல. அல்லாஹ் எப்படி மறைவாக இருக்கின்றானோ அதே போல மறைவான ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு. ஒருவன் பகிரங்கமாக தன்னை நோன்பாளி என்று சொல்லிக்கொண்டு எவருமே அறியாத நிலைமையில் அவன் உண்ணலாம் பருகலாம். அவன் உண்ணுவதும் பருகுவதும் யாருக்குமே தெரியாத நிலைமையில் அவன் அதை செய்தால் அவனை யார் நோன்பாளி அல்ல என்று சொல்ல முடியாது. நான் நோன்பு என்று சொன்னால் நாம் நம்பியாக வேண்டும். இதே போன்ற மறைவான ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த நோன்பை நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாகத்தான் நோக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு இதை நாம் உச்சகட்டமான பயன்பாட்டை அடைந்து கொள்வதற்காக இந்த நோன்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த ரமலானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், புகாரி, முஸ்லிம் இதெல்லாம் இன்னும் பல கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி
அதே போல வமன் கான ரமலான, இந்த வமன் கான ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இந்த ரமலான் மாதத்திலே யார் அல்லாஹ்விடத்திலே தனக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவனாக நம்பிக்கையோடு இந்த ரமலானிலே நோன்பு நோற்றால் அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல தன்னுடைய இரவு நேரத்திலே வணங்குகின்ற இந்த இரவு தொழுகையை ஒருவன் அல்லாஹ் தனக்கு நன்மை தருவான், இதை கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான், இதை கொண்டு நான் மறுமையிலே உச்சகட்டமான பயனை அடைந்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு இரவிலே நின்று வணங்கினால், இந்த கியாமுல் லைலை தொழுதால், ஸலாத்து தராவீஹ் என்ற தொழுகையை ஒருவன் தொழுதான் என்று சொன்னால் அவனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கு 2 அமல்கள், ஒன்று நோன்பு. இந்த நோன்பை அல்லாஹ்வுக்காக ஒருவன் நோக்கும் போது அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பது சொல்லப்படுகின்றது. அடுத்த ஹதீஸிலே இந்த இரவு நேரத்திலே அவன் பொழுதை வீணாக்காமல் இந்த தொழுகையிலே ஈடுபட்டால் அவனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த இரவு தொழுகையை 2 வகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இஷா தொழுகைக்கு பின்னால் இந்த தொழுகையை தொழுது முடித்துவிட்டு நாம் நித்திரைக்கு செல்ல முடியும். அவர்கள் விரும்பினால் நாம் இஷா தொழுகைக்கு பின்னால் நித்திரை கொண்டு விட்டு பிந்திய இரவில் எழுந்து நாம் வீட்டிலே நீண்ட நேரம் நாம் இந்த தொழுகையை தொழ முடியும். இந்த 2லே நாம் விரும்புகின்றதை தெரிவு செய்து கொள்ள முடியும். அப்படி முந்திய இரவிலே தொழுவதானால் பள்ளிவாசல்லே ஜமாத்து நடைபெறும். அந்த ஜமாத்திலே வந்து நாம் இந்த ஈடுபட வேண்டும். இந்த ஜமாத்திலே நாம் வந்து அந்த தொழுகையிலே ஈடுபடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உச்சகட்டமான நன்மை என்னவென்று சொன்னால், ஒன்று ஜமாத்தோடு தொழுகின்றோம், அந்த நன்மை கிடைக்கின்றது. இரண்டாவதாக இமாம் நீண்ட கிராத்துகள் ஓதுவார். குர்ஆனை ஓதுவதற்கு எந்த அளவு நன்மை இருக்கின்றதோ அதே போல காது கொடுத்து கேட்பதற்கும் நன்மை இருக்கின்றது. அல் குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நமக்கு நன்மை எழுதப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நன்மையை அந்த இமாம் ஓதுகின்ற நேரத்திலே காது கொடுத்து கேட்டாலும் அதே நன்மைதான். ஓதுகின்ற இமாமுக்கு எந்த நன்மையோ அதே அளவு நன்மை காது கொடுத்து கேட்கின்ற நமக்கும் இருக்கின்றது. அதனால் ஜமாத் தொழுகைக்கு நேர காலத்தோடு வந்துவிட வேண்டும். இஷா தொழுகை நேரம் எது என்று நிர்வாகம் உங்களுக்கு அறிவிக்கின்றதோ அந்த நேரத்துக்கு முன்னதாகவே பள்ளிவாசலுக்கு வந்து முழுமையாக இஷா தொழுகையிலே நாம் ஈடுபட்டு விட்டு இந்த கியாமுல் லைலையும் நாம் தொழுது கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த ரமலான் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தர வேண்டும். அது என்ன பாடம் தெரியுமா? ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு விடுபடாமல் நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் ஊருக்கு வெளியில் இருந்தாலும் தொழுகையுடைய நேரத்தை தவறவிடாமல் ஜமாத்தோடு தொழுகின்ற அந்த நடைமுறையை நாம் எப்படியாவது பழக்கத்துக்கு கொண்டு வந்து ஒரு மாதம் பூராக நாம் ஐங்கால தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்ற பயிற்சியை நாம் எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்கு வந்துவிடும். ஏன்? அதாவது இந்த நன்மைகள் இருக்கின்றனவே, இந்த நன்மைகளுடைய பெருமதி நமக்கு எப்போது தெரியுமா? ஒரு மாணவன் கல்வி கற்கிறான், அவனுடைய வகுப்பிலே அவனோடு சேர்ந்து கல்வி கற்ற சில மாணவர்கள் டாக்டர்கள் ஆகிறார்கள், என்ஜினியர்கள் ஆகிறார்கள், அக்கவுண்டன்ட் ஆகின்றார்கள், வக்கீல்கள் ஆகின்றார்கள், இப்படியெல்லாம் ஆகின்றார்கள். அந்த வகுப்பிலே மந்தமாக இருந்த பொதுபோக்காக இருந்த ஒரு சில மாணவர்கள் 3Dயில் ஓடுவார்கள், அல்லது சேல்ஸ்மேன்களாக இருப்பார்கள், அல்லது கூலி வேலை செய்வார்கள். ஒரு காலத்திலே அவனுடைய வகுப்பிலே படித்த ஒரு டாக்டரை கண்டா நான் நீ ஒரே வகுப்பில் தான் படித்தோம் அல்லவா பேசிக்கொள்வார்கள். ஆனா டாக்டர் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே உழைக்கிறான், இவனோ 4000 5000 ரூபாய் கூலி வேலை செய்கின்றான். அந்த நேரத்தில் அவன் இவரிடத்தில் சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் கூட மனதளவிலே கவலைப்படுகிறான். ஆஹா, நான் நன்றாக படிப்பு திறமை இருந்தும் கூட பொதுபோக்காக வாழ்ந்ததனால நான் என்னுடைய அந்த காலத்தை இழந்து விட்டேன். இனி என்னால் டாக்டர் ஆக முடியாது, இனி என்னால் வக்கீலாக முடியாது, இனி என்னால் ஒரு இன்ஜினியர் ஆக முடியாது என்று அவன் கவலைப்படுவது என்பது நமக்கு தெரியும். இதே போன்ற நிலைமை நமக்கு வந்துவிடக் கூடாது. அதிகமாக நன்மை செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்ற போது அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாம் கவனக்குறைவாக பொதுபோக்காக விட்டுவிட்டு சக்கராத்துடைய நேரத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலேதான் நமக்கு கவலை வருகின்றது. நமக்கு அப்பதான் நாம் உணரக்கூடிய ஒரு நிலைமை வருகின்றது. சக்கராத்துடைய நேரம் இருக்கின்றது, உடலை விட்டும் உயிர் பிரிகின்ற நேரம். அந்த நேரத்திலே ஒரு பாவி நன்மைகளை குறைவாக செய்த ஒரு முஸ்லிம்
அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களோடு உரையாடினான் சொன்னால் நபிமார்களோடு மட்டும்தான் உரையாடினான். ஆனால் சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலா பாவிகளுடைய பேச்சுக்கும் பதில் சொல்கிறான். இதுவரைக்கும் என்றால் ஃபிர்அவுனுடைய பேச்சுக்கும் அல்லாஹ் பதில் சொன்னான். அல் குர்ஆன் 10வது அத்தியாயத்தின் 90, 91, 92 வசனங்களிலே ஃபிர்அவுன் அழிக்கப்பட்ட வரலாறை சொல்லி காட்டுகின்றான். அந்த வரலாற்றிலே ஃபிர்அவுன் கலிமா சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். பனூ இஸ்ராயீல் நம்பிய அந்த இறைவனை நானும் நம்புகிறேன். வான மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு முஸ்லிமாக ஆகுகின்றேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா அவனுடைய கலிமாவை நிராகரித்தான். காரணம் 4வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், وَلَيْسَتِ التَّوْبَةُ لِلَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ حَتَّى إِذَا حَضَرَ أَحَدَهُمُ الْمَوْتُ قَالَ إِنِّي تُبْتُ الْآنَ. யாரெல்லாம் சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் பாவம் செய்த ஒரு முஸ்லிம் சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் இப்போது தௌபா செய்கிறேன் என்று கேட்டால் அந்த நேரத்தில் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. வலல்லதீன யமூத்துன் குஃபார், காபிராக இருக்கின்ற நிலைமையிலே யார் மரணிக்கின்றானோ அவனும் சக்கராத்து நேரத்திலே கலிமா சொன்னால் அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் மேற்சொன்ன 4வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அமைய அந்த ஃபிர்அவுனுடைய அந்த கலிமாவை அல்லாஹ் நிராகரித்து விட்டதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே போல சக்கராத்துடைய நேரத்திலே பாவங்களை அதிகமாக செய்து நன்மைகளை குறைவாக செய்த ஒரு முஸ்லிம் சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வோடு பேசுகிறான். அதற்கு அல்லாஹ் பதிலும் சொல்கிறான். 23வது அத்தியாயத்தின் 99வது 100வது வசனங்கள் வீட்டுக்கு போய் குர்ஆனை பற்றி பாருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்றான், ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத்து, அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே அவன் சொல்கிறான், அல்லாஹ்வே என்னை இப்போது உடனே மௌத்தாக்கி விடாதே, என்னை நீ மௌத்தாக்கி விடாதே, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்துவிடு. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தா. விடுபட்டு போன அமல் எத்தனை அமல்களை விட்டிருக்கான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியங்கள் எத்தனை பாக்கியங்களை அவன் உதாசீனம் செய்தான். அதெல்லாம் அவனுக்கு சக்கராத்துடைய நேரத்தில் நினைவு வருகின்றது. நினைவு வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்வான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்துவிடு என்று அல்லாஹ் எல்லாரிடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஒருபோதும் கொடுக்க போவதில்லை. அல்லாஹ் அவனுக்கு ஒரு பதில் சொல்லுவான். இது எங்க சக்கராத்துடைய நேரத்தில் நடைபெற போகின்ற நிகழ்ச்சியை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். இதுவரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்கிறான். இதுவரைக்கும் நடைபெற்று முடிந்த நிகழ்ச்சிகள் எவரெல்லாம் சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினானோ கதறினானோ மன்றாடினானோ அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா இங்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ மாத்திரம் கிடையாது, உன்னை போன்ற நிலைமையில் கவனீனமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணத்தை தழுவுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் இடத்தில் கெஞ்சுவார்கள். ஆனால் எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது. மறுமை நாளையிலே எழுப்பப்படுகின்ற வரைக்கும் மருதகு என்ற ஒரு கபிர வாழ்க்கை எனக்கு இருக்கின்றது. அந்த சக்கராத்து நேரத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஹதீஸ் என்று சொன்னாதான் அது சஹீஹா இருக்குமா, லைஃபாக இருக்குமா, அது அறிவுக்கு பொருந்துகின்றதா, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றெல்லாம் தர்க்கம் புரியலாம். இது ஹதீஸ் கிடையாது, நேரடியாக குர்ஆன் 23வது அத்தியாயத்தில் 99வது 100வது வசனம். அதனால சகோதரர்களே, நாம பின்னால அமல் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் காலம் பிந்தி நன்மை செய்யலாம், எதிர்பார்க்க கூடாது. போற வழியில பஸ் ஆக்சிடென்ட் மூத்தாகலாம், போற வழியில நடந்து கொண்டு போகும்போது ஒரு வாகனம் வந்து மோதி மூத்தாகலாம், அதே போல ஹார்ட் அட்டாக் கொண்டு மூத்தாகலாம். இப்பொழுது நிறைய மூத்துகளை பார்க்கின்றோம். 40 வயது, 45 வயது, 55 வயது, 52 வயது மரணங்கள் நிறைய நடக்கின்றது. நாம் பார்க்கின்றோம். வயதானவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். அதாவது ஒரு 60க்கு கீழ்பட்ட, ஒரு 55 வயதுக்கு கீழ்பட்ட நிறைய பேர் இப்போது மூத்தாகி கொண்டிருக்கின்றார்கள். அதனால மௌத்துக்கு நாம் எப்போதும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், எனக்கு ஒரு பாக்கியமான மாதத்தை நீ தந்துவிட்டாய். இந்த ரமலானிலே நான் உன்னை நெருங்கி வாழக்கூடியவனாக, நெருங்கி என்னுடைய இபாதத்துகளை செய்யக்கூடிய ஒரு மனோநிலைமையை எனக்கு நீ ஏற்படுத்து.
நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டும். தொழுகை வீணாக்கி விடாதீர்கள். பள்ளிவாசலுக்கு தந்தை வரும்போது பிள்ளைகளையும் கூடவே கூட்டி வர வேண்டும். வீட்டிலே நம்முடைய மனைவிமார்களுக்கும் அதே அறிவுரை சொல்ல வேண்டும். காலங்கள் நேரங்களை வீணாக்கிடாமல் நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் ஒரு சிறப்புக்குரிய மாதம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு மாதம். அதே போல திருமறை குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு நாள் இந்த மாதத்தில் இருக்கின்றது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில பிஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அப்படியான மாதம் இந்த மாதம் தான். அதாவது திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை சங்கையான இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் அருளினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்படியான அந்த மாதத்திலே அதை அருள்வதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாள் தான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. 44வது அத்தியாயம் சூரத்து துஹானின் ஆரம்ப வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பரக்கத் நிரம்பிய ஒரு மாதத்தில் ஒரு நாளில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். அந்த நாள் எது? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த திருமறை குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நாம் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, என்னுடைய நேரம் முடிய போகின்ற இறுதி கட்டத்திலே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ரமலானிலே அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்ய வேண்டுமாயிருந்தால் நம்மை நாம் முழுமையாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் இந்த ரமலானுக்கு நாம் இறங்க வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுத்துவதென்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ரமலான் தொடங்குவதற்கு முன்னதாகவே நம்மை நாம் இஸ்டடியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டுதான் ரமலானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த நேரத்திலே நமது பாவ மன்னிப்பு நிராகரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அதாவது அந்த நிபந்தனை தான், நாம் யார் யாரெல்லாம் பகைமையாக இருக்கின்றோமோ அவர்களை நாம் இனங்கண்டு அவரிடத்திலே சமாதானமாகிக் கொள்ள வேண்டும். அவருடைய பக்கமே அந்த இடத்துல அநீதி இருக்கட்டும், எங்களது பக்கம் நீதி, அவன் பக்கம் அநீதி இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும். நாம் அவனை நெருங்கி அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிக்கிறது, நான் நீயும் சமாதானமாக இருப்போம் என்று சொல்லி சமாதானமாகிக் கொள்ள வேண்டும். என்றால் அதே போல குடும்ப உறவுகளை முறித்துக் கொண்டிருந்தால், அதாவது அண்ணன் தம்பியோட பேசாம இருப்பான், அதாவது சாச்சாவோட பெரியப்பாவோட பேசாமல் இருப்பான், மாமாவோட மாமியோட பேசாமல் இருப்பான், இப்படி குடும்ப உறவுகளை முறித்துக் கொண்டிருப்பான். அவர்களும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த இடத்திலே சமாதானமாகிக் கொள்ள வேண்டும். சமாதானமாகி அவர்களுடைய பலனை எல்லாத்தையும் மறந்துவிட வேண்டும். எல்லாம் எந்த அளவு இருக்கும் என்றால் 99 கொலை செய்துவிட்டு 100வது கொலையும் செய்த ஒருவனை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்றால் அந்த அளவு இறக்க தயான குணமுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னா, நான் ஏன் சாச்சாவை மன்னிக்க முடியாது, நான் ஏன் பெரியப்பா மன்னிக்க முடியாது, நான் ஏன் மாமா மாமியை மன்னிக்க முடியாது? முடியும், கண்டிப்பாக முடியும். தாராள மனதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த சபையில் இருக்கின்ற எவருக்குமே அப்படி ஒரு நிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எல்லாம் மனிதர்கள். அப்படியான இயல்புகள் நம்மிடத்தில் இருப்பதனால அப்படி ஏதும் இருந்தால் இன்று மரிபு தொழுகைக்கு முன்னதாக, சூரியன் மறைவதற்கு முன்னதாக அதை நாம் முதலாக செய்து கொள்ள வேண்டுமே. நாளை நோன்பாக இருக்கலாம் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லுகின்றேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கென்று மலாய்க்காமார்களின் கூட்டம் ஒன்றை நியமித்திருக்கின்றார். அந்த மலக்குகள் ஒவ்வொருவருக்கும், எனக்கு ஒரு மலக்கு இருக்கின்றார், உங்களில் ஒவ்வொருவருக்கும் மலக்குகள் நியமித்திருக்கின்றார். அந்த மலக்குகளுடைய பணி என்ன தெரியுமா? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்முடைய அமல்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். நான் செய்த அமலை அந்த மலக்கு எடுத்துக்கொண்டு போவார். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்த அமல்களை அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்டு போவார். போய் அந்த அமல்களை கொடுக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த அமல்கள், நாம் தொழுகை, நமது நோன்பு, நமது சதக்கா, நாம் செய்த ஓதிய ஸலவாத்துக்கள், நாம் ஓதிய குர்ஆன்கள், என்ன நன்மைகளை செய்தோமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கும் போது அல்லாஹ் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வான். அந்த நேரத்திலே அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான். என்னுடைய அடியானை எந்த நிலையில் விட்டு வந்தாய்? அவன் யாரோடும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானமாக இருக்கிறானா? அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது அந்த மலக்கு யார் தன்னுடைய குடும்ப உறவை முடித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனை பற்றி சொல்லுவான். இவன் பெரியப்பாவோட சண்டை, இவன் சாச்சாவோட சண்டை, இவன் மாமியோட சண்டை. அப்படியா? அவர்கள் தங்களுடைய குடும்ப உறவை மீண்டும் அவர்கள் சரி செய்து கொள்கின்ற வரைக்கும் இந்த அமல்கள் ஒரு பக்கம் வைங்க.
இந்த அமல்களை என்னிடத்தில் தராத ஒரு பக்கமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதேபோல் 2 சகோதரர்கள் ஆளுக்கால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்கு சொல்வார், இவன் நிறைய சொல்லியிருக்கிறான், நோன்பு பிடிச்சிருக்கிறான், குர்ஆன் நிறைய ஓதியிருக்கின்றான், நபிகளார் மீது நிறைய ஸலவாத் சொல்லியிருக்கின்றான், உன்னை அதிகமாக திக்ர் செய்திருக்கின்றான், ஆனா இன்னாரோடு அவனுக்கு சண்டை. அந்த 2 பேரும் மனஸ்தாபமா இருக்கிறாங்க. அப்படியா? அந்த 2 பேரும் சமாதானமாகின்ற வரைக்கும் அந்த அமல் ஒரு பக்கம் போய் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய உரிமை இருக்கின்றதே, அந்த உரிமைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற மிக உச்சகட்டமான பெருமதி இதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த நோன்பை உச்சகட்டமான நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியம் நிறைந்த நோன்பாக நீங்கள் எல்லோரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.